நவக்கிரகங்கள் பற்றிய முழுமையான விளக்கம். நவக்கிரகங்கள் என்பது 9 கிரக தெய்வங்களை குறிக்கும். இவை மனிதர்களின் வாழ்க்கை, கர்ம பலன், அதிர்ஷ்டம், சோதனை, வளர்ச்சி ஆகிய அனைத்தையும் பாதிக்கும் சக்திகள் என்று இந்து சமயம் கூறுகிறது. நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி பண்புகளையும் சக்திகளையும் கொண்டவை. அவற்றை சரியாக புரிந்து வழிபட்டால் வாழ்க்கையில் சமநிலை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சூரியன். சூரிய பகவான் அனைத்து கிரகங்களுக்கும் தலைவன். அவர் ஒளி, ஆற்றல், அதிகாரம், தந்தை போன்றவற்றை குறிக்கிறார். வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் தலைமைத்துவம் அளிப்பவர். சந்திரன். திங்கள் பகவான் மனம், உணர்ச்சி, அன்பு, அமைதி ஆகியவற்றை குறிக்கிறார். மனநிலையும் சிந்தனைகளும் இவரால் பாதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. செவ்வாய். அங்காரகன் தைரியம், சக்தி, போராட்ட மனம் ஆகியவற்றின் சின்னம். நிலம், சகோதரர்கள் மற்றும் துணிச்சலுடன் தொடர்புடையவர். புதன். புதன் பகவான் அறிவு, பேசும் திறன், கல்வி, வாணிபம் ஆகியவற்றை குறிக்கிறார். புத்திசாலித்தனம் மற்றும் தொடர்பு திறனை அளிப்பவர். குரு. வியாழன் பகவான் ஞானம், கல்வி, ஆன்மீகம், நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் கடவுள். வாழ்க்கையில் உயர்வு மற்றும் நல்ல வழிகாட்டுதலை அளிப்பவர். சுக்கிரன். வெள்ளி பகவான் செல்வம், காதல், கலை, வசதி ஆகியவற்றை குறிக்கிறார். வாழ்க்கையில் இன்பம் மற்றும் வளம் தருபவர். சனி. சனி பகவான் கர்மநீதியின் கடவுள். நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப பலன் தருபவர். பொறுமை மற்றும் ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறார். ராகு. ராகு நிழல் கிரகமாக கருதப்படுகிறார். திடீர் மாற்றங்கள், ஆசைகள், வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆகியவற்றை குறிக்கிறார். சோதனைகளின் மூலம் வளர்ச்சி தருபவர். கேது. கேது ஆன்மீகம், தியானம், மோட்சம் ஆகியவற்றின் சின்னம். உலக ஆசைகளை விட்டு விடுபட்டு உள்ளார்ந்த ஞானத்தை அளிப்பவர். நவக்கிரகங்களை வழிபடுவது வாழ்க்கையில் சமநிலையை உருவாக்க உதவுகிறது. ஒவ்வொரு கிரகமும் நமக்கு ஒரு பாடம் கற்றுத்தருகிறது. நல்ல செயல்கள் செய்தால் நல்ல பலன், தவறு செய்தால் சோதனை என்ற கர்ம விதியை நவக்கிரகங்கள் நினைவூட்டுகின்றன. சுருக்கமாக பார்க்கும்போது நவக்கிரகங்கள் மனித வாழ்க்கையை வழிநடத்தும் 9 தெய்வ சக்திகள். அவற்றை புரிந்து கொண்டு நல்ல வழியில் வாழ்ந்தால் வாழ்க்கை அமைதியாகவும் வளமாகவும் இருக்கும் என்று நம்பப்படுகிறது.